குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். என்னங்க நாயடி பேயடி அடிச்சிட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் காலையில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்தது. ஒரு 54 பாயிண்ட் கேப் அப் இருந்தது. எக்ஸாக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டை தான் ஓப்பன் ஆச்சு நிஃப்டி 50. ஆமாம், இங்கே போட்டிருந்தோம். அந்த ரெசிஸ்டண்ட்டில் தொட்டுச்சு, இறங்குச்சு. அது ஆஸ் யூஷுவல் 2 மணி வரையும் மார்க்கெட் இறங்குன்றது வெளிப்படையாகவே நமக்கு தெரியும். 2 மணி வரையும் இறங்கிட்டு 4 மணி நேரம் மேலே போகும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் உண்மையாலுமே அப்படி தான் ஃபீல் பண்ணேன். 25,700 வரையும் மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அது 25,700 உடைக்கும் போது எனக்கு டவுட் ஆகிடுச்சு. என்னடா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷரு. மார்க்கெட்டில் அந்த 9:15க்கும் 9:30 மணி கேண்டில் மட்டும்தாங்க நல்ல ஒரு பியரிஷ் கேண்டிலு. மற்றது எதுவுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. மார்க்கெட்டில் ஏதோ சம்திங் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை மட்டும் நமக்கு தெளிவாச்சு. எனக்கு எப்போ அது நல்லா தெளிவாச்சுன்னா 25,700 வரும்போது எனக்கு நல்லா அது புரிய ஆரம்பிச்சுது. மார்க்கெட்டில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் அப்போ போய் தேடி பார்க்குறேன், கூகுளில் செக் பண்ணுறேன், அதில் செக் பண்ணுறேன், எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்குறேன், ஜாப்பனீஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறம் மற்ற யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஒரு -10 பாயிண்டில் தான் இருக்கான். ஆனால் நம்மளது சிவியராக இறங்குது. என்னடா இறங்குதுன்னு நானும் தேடி பார்த்தேன், ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் தெரியுது சர்வதேச இஷ்யூ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அன்சர்டனிட்டி அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது. அது எந்தளவுக்கு உண்மைன்னெலாம் தெரியல. அதாவது அமெரிக்கா இந்த ஈரான் பிரச்சனை பெரிய லெவலில் இஷ்யூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால ஆயில் உலக எண்ணெய் விலையெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பெரிய செல் ஆஃப். முழுக்க காரணம் இந்த ஒரு நியூஸ் தான். அமெரிக்கா ஈரான் அன்சர்டனிட்டி நியூஸு. ஆயில் ஈரான் இந்த க்ரூட் ஆயில் மற்ற அது சம்மந்தமான எல்லாமே விலை ஏறிடும் அப்படின்ற ஒரு பதட்டமான நிலையில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த பெரிய ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. நேற்று எஃப்ஐஎஸ் இத்தனைக்கும் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. நேற்று அவங்க ஒரு 1300 கோடி பையிங்கில் இருந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் மார்க்கெட் இப்படி செல் ஆகும்னு ஒருத்தரை கூட கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னா திடீர்னு, அதாவது மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரப்போகிற நியூஸ் முன்னாடி வந்துருச்சுன்னா அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணும். ரியலாக அமெரிக்காவும் ஈரானும் சண்டை வரும்போது கூட இந்தளவுக்கு இறங்குமான்னு தெரில. சும்மா ஒரு அன்சர்டனிட்டி இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமே மார்க்கெட்டு புழக்க காட்டு கட்டானுங்க. 25,880லேருந்து 25,480 வரையும் இறங்கிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில். 400 பாயிண்ட்டு கிட்டே இறங்கிட்டாங்க. 400 பாயிண்ட்டா 500 பாயிண்ட்டு கிட்டே இறங்கிட்டாங்க. இன்ட்ராடேயில் டோட்டல் வேல்யூவை பார்த்தா 500 பாயிண்ட்டு. அதில் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 365 பாயிண்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி 50. பாருங்கள், இதுதான் அந்த போன ஐஏ 880 அங்கேருந்து 25,390 வரையும் வந்திருக்கான். 90 இல்லை 86 வரையும் வந்திருக்கான். 500 பாயிண்ட்டு காலி ஜஸ்ட்டு ஒரு நாள் இன்ட்ராடேயில். எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எப்படியே இன்றைக்கி ஒரு 6-7 லட்சம் கோடி மார்க்கெட்டில் போயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பாவம் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட்லாம் இன்றைக்கி போட்டு புழக்க காட்டிடுச்சு மார்க்கெட். நம்ம நிஃப்டி 50 50 ஷேர் இருக்குது, ஒரு ஷேர் கூட இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்காது. ஒன்று பாசிட்டிவில் இருந்தது. அந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று பாசிட்டிவில் இருந்தது. அந்த இண்டல்கோன் ஒன்று பாசிட்டிவில் இருந்தது. மற்றதெல்லாம் எதுவும் பாசிட்டிவில் நான் பார்த்த மாதிரியே என் கண்ணுக்கு தெரில. ஐடி ஃபீல்டெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. நான் ஒரு 2 மணிக்கு செக் பண்ணேன். 2 மணி 2:15க்கு செக் பண்ணும்போது ஐடி ஃபீல்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. இந்த டாக்ஸு ஓப்பன் ஆனால் பார்த்தீங்களா, ஜெர்மனி டாக்ஸு அவன் ஓப்பன் ஆகும்போது சரியான ஃபாலு. அப்போ தான் ஐடி ஃபீல்டும் சேர்ந்து கூட இறங்குச்சு. அதுக்கப்புறம் தாங்க மார்க்கெட்டில் இன்னும் ஒரு சிவியராக ஒரு 150 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்குச்சு மார்க்கெட்டு. அது வரையும் ஒரு 200 பாயிண்ட்டு கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு 250 பாயிண்ட்டு கிட்ட 1:30-2 மணிக்கு மேலே சிவியராக இந்த இடத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சிது. கரெக்டாக 1:30 மணியில் தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த டாக்ஸ் ஓப்பன் ஆகும். அவங்க மைனஸில் ஓப்பன் ஆனானுங்க.
அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது. கூட சேர்ந்து ஐடி ஃபீல்டும் நீ கவுத்து விட்டுச்சு. எல்லாமே இன்றைக்கி எல்லா ப்ளூ சிப்பும் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய செல் ஆஃப். இந்த செல் ஆஃபை வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நாட்டுக்கும் இன்னும் சண்டை வரல, ஒரு அன்சர்டனிட்டி தான் இருக்குது. அதுக்கே மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணிடுச்சு. குளோபலில் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. இப்போ நடக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம ஐடி ஃபீல்டு, பேங்க் செக்டரு எல்லாமே செல் ஆஃபு. பத்தாவதுக்கு இந்த பிஎஃப்சியும் இன்றைக்கி சேர்ந்து இறங்கியிருக்கு. எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி அவனையே இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட்டு அடித்து குமுறிட்டானுங்க. 800 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் சொல்லவே வேணாம். சென்செக்ஸில் 1500 பாயிண்ட் மைனஸில் இருந்தது. கடைசியில் 1236 பாயிண்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு இண்டெக்ஸுமே பாருங்கள் எல்லாமே ரெட்டு தான். இன்றைக்கி விக்ஸு பார்த்திங்களா, இந்தியா விக்ஸு 13.46, நேற்று 12.20 தான் இருந்தது. ஸோ விக்ஸு வந்து ஷூட்டப் ஆகிடுச்சு. 10% ஏறி இருக்குது. 1%, 2% இல்லை, 10% விக்ஸ் ஏறி இருக்குது. ஸோ நாளைக்கும் இந்த வெலாட்டிலிட்டி பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது இப்போ இருக்கிற இந்த நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் போஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 ட்ரேட் பண்ணோம். 6 ட்ரேடுமே ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரேடு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதில் 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர்னால் அது வந்து மார்க்கெட்டுக்கு நாங்கள் அகைன்ஸ்டாக இருந்தோம். அதாவது கால் சைடில் இருந்துட்டேன். அது மார்க்கெட்டுக்கு இறங்கி இந்த இடம் நினைக்கிறேன், இந்த கேண்டில் நினைக்கிறேன். இந்த கேண்டில் நாங்கள் மார்க்கெட்டில் கால் சைடில் இருந்ததுனால அது அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டாக போயிடுச்சு. தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு இறங்க தான் போகுதுன்ட்டு ஒரு 5 பாயிண்டில் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு தாங்க நான் வெயிட் பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும், மார்க்கெட்டில் சொத்தையே எழுதி வச்சுருக்கணும். மார்க்கெட்டில் 7 லட்சம் கோடிக்கிட்ட இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கும் மார்க்கெட்டில். நம்மளே ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறோம். அதனால தான் நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் வெயிட் பண்ணுற ப்ராசஸே நான் பண்ணுறதே கிடையாது. பல வருஷம் ஆகிப்போச்சு. அந்த 15 மினிட்ஸில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது. 6 ட்ரேடில் 1 ஃபெயிலியர், 5 ட்ரேடு நல்லா பண்ணோம். 5 ட்ரேடில் நான் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணது 4850. ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் போனால் கூட ஒரு 4400 கைக்கு வருங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரேடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்சிச்சு ஒன் சைட் மார்க்கெட்டு, அதுவும் புட் சைடில் தான் மார்க்கெட் இறங்குது. ஆனால் நான் 25,600 கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சேன், எடுத்தான். நான் இங்கே கூட ஒரு கால் சைடில் ப்ராஃபிட் பண்ணேன். இவ்வளோ பெரிய மார்க்கெட்லேயும் நான் கால் சைடில் போய் ப்ராஃபிட் பண்ணேன். இந்த 2 கேண்டில் தான் அது உதாரணம். எனக்கு அது தெரிஞ்சுது 25,600 வந்து கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்ட்டு. இது வந்தான் பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அது நல்லா புல்லிஷாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக இன்னும் இறங்க ஆரம்பிச்சிச்சு. 200 பாயிண்ட் கிட்ட இறங்கிட்டோம் அதுக்கப்புறமே. ஸோ இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நாங்கள் பண்ணது. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, யூடியூப் குரூப்லேயும் சரி, எல்லாருமே ப்ராஃபிட் தான், நல்ல ப்ராஃபிட் தான். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வந்துட்டால் சென்செக்ஸும் அதே கதை தாங்க. அது இந்த ஃபால் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். அது நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே ஃபார்மேட் தான் ரெண்டுத்துக்குமே. சென்செக்ஸில் இன்றைக்கி நேற்று ஒரு 1500, 1400, 1500 லாஸு சென்செக்ஸ் குரூப்பில். இன்றைக்கி அதை டபுளாகவே எடுத்தாச்சு, 3700 கிட்டே எடுத்தாச்சு சென்செக்ஸில். ஸோ அவ்வளோதான். மார்க்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட் அது இல்லாமல் ஒன் சைட் மார்க்கெட் கிளியராக தெரிஞ்சும் போச்சு. ஸோ புட் சைடில் வந்து ஹோல்ட் பண்ணியாச்சு. எங்கே பண்ணியாச்சுன்னா இந்த இது தான் 10. இதை வந்து அப்போது மேலே டச் பண்ணும் போது நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் அப்போ சொன்னது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு சொல்லியிருந்தேன் 83,658 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட்டை லாஸை புக் பண்ணிவிடுங்கன்னு. ஆனால் அந்த இடம் அவன் போகவே இல்லை, கடைசி வரையும் போகல. கீழே தான் போகிறானே கண்டி, கொஞ்சம் கூட மேலே வரல. அதனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 3700 ப்ராஃபிட் வந்தவனையும் சென்செக்ஸில் இன்றைக்கி எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சென்செக்ஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக இருந்தது. ஒன் சைட் மார்க்கெட்டு அழகாக ப்ரிடிக்ட் பண்ணி நாங்கள் ஏம் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் பல வாட்டி சொல்லிட்டேன். 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான். அந்த 10 பாயிண்ட்டை 6 வாட்டி அதில் 1 ஃபெயிலியர். அப்போ 5, 10 அப்படி கணக்கு போட்டுங்களேன்.
அதில் சிலதில் முன்ன பின்ன இருக்கும் பாயிண்ட்ஸு பிடிச்சது. ஆக மொத்தத்தில் ப்ராஃபிட்டு 4400 4500 கிட்ட வந்துடும் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள். அதாவது நான் 2 நாள் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் 2 நாளோட ப்ராஃபிட் இன்றைக்கி ஒரே நாளில் பிடிச்சேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். நாளைக்கு எப்படி இருக்கும், இன்றைக்கே எப்படி இருக்குன்னா நாளைக்கு எப்படி இருக்கும்? அப்போ நாளைக்கு நமக்கு கேப் டவுன், பெரிய லெவலில் கேப் டவுன் இருக்குமா? நம்ம மார்க்கெட்டே இப்படி இறங்குதுன்னா இது சம்மந்தமான அமெரிக்கா மார்க்கெட் நைட்டு தானே ஓப்பன் ஆகும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஆடுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எந்த அளவுக்கும் ஆட மாட்டாங்க. எவனுக்கு சண்டையோ அவனுக்கு ரத்தம் வராது, எவன் வேடிக்கை பார்த்தானோ அவனுக்கு தான் ரத்தம் வரும். குறிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் ரத்தம் அதிகமாக வரும். அதுதான் இன்றைக்கி அடிச்சிக்கிறவனுக்கு 2 பேர், பார்த்து வேடிக்கை பார்த்தவனுக்கு ரத்தம் வரும். அது நம்ம மார்க்கெட்டு. அதனால தான் இன்றைக்கி ரத்தம் வர அடித்து உடச்சிட்டாங்க. 7 லட்சம் கோடி கிட்ட பண்ணால் சும்மா வாங்க காசு. ஐயோ எப்போ சரி, நம்ம நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இப்போ ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் இது நேற்று டவ் 30 130 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அதை நம்ம பார்த்துட்டோம். 38 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுது. S&P நாஸ்டாக் கம்போசிட் 175 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. FTSE நடந்து முடிஞ்சிடுச்சு, 80 பாயிண்ட் மைனஸு. CAC 40 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 63 பாயிண்ட் மைனஸு. டேக்ஸு இது நான் 240 பார்த்தேன் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது. இப்போது 183 பாயிண்ட் மைனஸு. நிக்கி எல்லாம் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிட்டான், இல்லைனா இவனே இன்றைக்கி ரெட்டில் முடிச்சிருப்பாங்க. ஹேங்ஸங்கும் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிட்டான், இல்லைனா இவனே ரெட்டில் முடிச்சிருப்பாங்க. ஸோ நிக்கி ஹேங்ஸங் மட்டும் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் கம்போசிட் இருந்து -52. நம்ம NSE 365, BSE சென்செக்ஸ் 1236 பாயிண்ட்டு. STI இதெல்லாம் காலையிலேயே முடிஞ்சதுனால இவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. காஸ்பி 170, STI 63 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. US டாலர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம USD INR இவன் பழையபடி அதே 91க்கே வந்துட்டான். இது அப்படியே தான் இருக்கும் பொழுது நம்ம INR. கோல்டு மறுபடியும் $5040 அவுன்ஸ் இருந்தது, இப்போ மறுபடியும் $5002 இருக்குது அவுன்ஸு. சில்வர் ஏறிக்கிட்டு இருக்குது. சில்வர் ஏறிக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா மார்க்கெட்டில் வேர்ல்டில் அன்சர்டனிட்டி, ஈரான் அமெரிக்கா பிரச்சனை. அதனால் கோல்டு கூட ஏற ஆரம்பிச்சிருந்தான் எனக்கு தோணுது இன்றைக்கி நைட்டு. காப்பர் ஏறிக்கிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. க்ரூட் ஆயில் ஏறுது. இந்த க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தாங்க உலக அரசியலே நடக்குது. அதாவது என்னத்தை சொல்கிறது, பேராசை பிடிச்ச ஒரு கண்ட்ரியும் என்கிட்ட இருக்கிறத நான் ஏன்டா உனக்கு கொடுக்கணுன்ற ஒரு கண்ட்ரியும் இப்போ சண்டை போட்டுக்க போகிறாங்க. சண்டை வருமோ வராதோ தெரில, அதுக்குள்ளே நமக்கு நம்ம மண்டையை அடித்து வச்சிட்டாங்க இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில். இப்போ நடக்கிற US ஃபியூச்சரோட ட்ரேடிங் பார்த்தா -160 பாயிண்ட்டு US ஃபியூச்சர். நாஸ்டாக் ஃபியூச்சரை பார்த்தா 98 பாயிண்ட் மைனஸு. மணி இப்போ 5:30 போகுது. ஸோ இவங்க மார்க்கெட் எப்படி முடிஞ்சாலும் இன்றைக்கி இவங்க முடிகிறத பொறுத்து தான் நமக்கு ஒரு கேப் டவுன் கேப் அப் அப்படின்ற மாதிரி தெரியும். இருந்தாலும் மார்க்கெட்டில் நியூஸ் டோட்டலாகவே நெகட்டிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம கணிக்கிற ரிப்போர்ட்டுக்கெல்லாம் மார்க்கெட் ஆடாது. நம்ம கணிக்கிறது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அந்த கணிப்பு ஒர்க் அவுட் ஆகும். இவங்க மார்க்கெட் இன்னும் ஓப்பனே ஆகலை. அது 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகி என்ன முடியுதோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு உத்தேச மதிப்பாக சொல்லலாம்னு பார்த்தா நமக்கு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட கண்டிஷனை வெடித்து பார்த்தா அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துடுவோம் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு. நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் இப்போது முடிஞ்சிருக்கிறது 82,498 முடிஞ்சிருக்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 82,498ங்க. ஆனால் ஆக்சுவல் க்ளோஸ் பார்த்தா 82,348. 150 160 பாயிண்ட்டு டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு சென்செக்ஸு. யாராவது நைட் பொசிஷன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அனாவசியமாக 160 பாயிண்ட்டுங்க. 160 பாயிண்ட்டு ஒரு ஷேர் வாங்கியிருந்தால் $3,000. நாளைக்கு காலையில் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா $3,000 பாசிட்டிவில் காட்டும். ஏன்னா வெயிட்டட் ஆவரேஜில் அது 82,498 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அது கேப் டவுன் ஓப்பனிங்காக கிடச்சிதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி,
இதுதான் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் 82,710 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டண்ட்டு 83,070. அதுக்கு மேலே இருக்கிறது 83,372. அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 83,600. ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன், இந்த டாப் ரெசிஸ்டண்ட்லேருந்து இவன் இறங்கியிருக்கான். அப்போது ஒரு வேளை நாளைக்கு ஏறுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவல் எப்படி இறங்குச்சோ அதே லெவல் மறுபடியும் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. இல்லை மார்க்கெட் எல்லாம் ஒரு கேப் டவுன், யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு நெகட்டிவில் முடியுது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 81,990, 81,100ன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 81,739. அதுக்கு கீழே இருக்குது 81,325. நான் சொன்னேன்ல, இந்த கேப்பெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகாதுங்க, இந்த கேப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரு 1 ஹவர் மார்க்கெட்டு டைமிங் இருந்தால் இன்றைக்கி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டுருப்பாங்க, நாளைக்கு பண்ணிவிடுவான். நான் போன வாரம் தான் சொன்னேன், போன வாரத்தில் கேப்பை அவன் ஃபில் பண்ணலன்னா என்னங்க அடுத்த வாரம் வந்து ஃபில் பண்ண போகிறான்னு சொன்னேன். இதை வந்துட்டான். இதை கிட்ட தான் இருக்குது. இது சும்மா சென்செக்ஸ்லாம் ஒரு மூச்சு விட்டாவே இந்த பாயிண்ட்டை வந்து கீழே டச் பண்ணிவிடும். இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டு இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இதை நம்பியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. உங்களோட அனலைஸை செக் பண்ணிவிட்டு, உங்களோட ரிசர்ச்சை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நிஃப்டி 50ல் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,516. அதுக்கு மேலே இருக்கிறது 25,581. அதுக்கு மேலே இருக்கிறது 25,640. அதுக்கு மேலே இருக்கிறது 25,700. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு போதும். அதுக்கு மேலெலாம் மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவ்வளோலாம் போகாதுங்க. போனால் 25,600 வரையும் போகலாம். இல்லை யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு டவுனில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருக்கும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். 25,338. அதையும் உடைச்சானா 25,288. அதையும் உடைச்சானா 25,108. இந்த 108 தான் இந்த கேப்பு. வந்துடுவான், இவனும் வந்துடுவான். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் என்னுடைய 11 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், மார்க்கெட் பல கேப்பை விட்டுட்டு போயிருக்கு. ஆனால் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் ஒரு இன்ச்சு கூட மேலே போகாது. சும்மா அந்த நாளுக்கு வேணும்னா போகலாம், ஆனால் மற்ற நாளெல்லாம் அது கீழே தான் இறக்குவாங்க. ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இது மாதிரி தான் போன வருஷம் கூட நான் சொன்னேன், இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தாங்க மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த புதிய ஹால் டைம் ஐ இந்த ஹால் டைம் ஐயை பண்ணான். 26,300 ஆமாம், இந்த புதிய ஹால் டைமு அப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிச்சு 372. ஸோ அது மாதிரி இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் மேலே போகும் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இதுதான் நிஃப்டி 50ல் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சப்போர்ட்டு 25,338. அதுக்கப்புறம் இருக்குது 25,288. அதுக்கப்புறம் இருக்குது 25,108. இந்த சப்போர்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன் டே கேண்டிலில் பாருங்களேன், நம்ம நிஃப்டி 50 இந்த 4 நாள் டேவை அப்படியே முழுங்குற மாதிரி இருக்குல்ல. 4 நாள் இவன் ட்ரேட் பண்ணதை இந்த ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. என்கல்ஃபிங், பேரிஸ் என்கல்ஃபிங் இதுக்கு பேர் கேண்டில் செக்ஸில். சென்செக்ஸில் எப்படி இருக்குது, அதுலேயும் அதே தான். இந்த 4 நாள் இவங்க ட்ரேட் ஆனதை இந்த ஒரே நாளில் என்கல்ஃபிங் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி என்கல்ஃபிங்லாம் வந்தால் மார்க்கெட் அடுத்த நாள் கண்டிப்பாக டவுனில் தான் ட்ரேட் ஆகும். மறுபடியும் இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் மார்க்கெட் உடைக்கிறதுன்றது கஷ்டம். 2 வாரம் 3 வாரம் எடுத்துக்கும் இந்த 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 டாப்பை உடைக்கிறதுக்கே மார்க்கெட். அப்போ அது வரையும் என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம்னா கண்டிப்பாக பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் டே கேண்டிலில் இஎம்ஐ கிராஷ் ஓவர் என்னவாக இருக்குது, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து 45. ஸோ பியர் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட் ஒன் டே கேண்டில் RSI 14 பார்த்தா. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பியர் ட்ரெண்டுக்குள்ளே தாங்க இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு நாளில்
இவனுங்க அடித்த அடியில் மார்க்கெட்டு கதி கலங்கி போச்சு. அதுதான் உண்மை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆப்ஷன் பையர்ஸு நீங்கள் சும்மா ஒரே ஒரு புட்டை வாங்கி விட்டுட்டு கம்முன்னு இருந்தாவே அதுவே ப்ராஃபிட் வந்துருக்கும் 3000 4000ன்னு. என்ன மாதிரி மினிமம் ப்ராஃபிட்க்கு ஏம் பண்ணுறீங்கன்னா இருந்தால் அந்த எப்போவுமே எடுக்கிற லெவலில் தான் இருப்பீங்க. நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு 20,000 30,000 வந்துருக்கும். ஒரே ஒரு ட்ரேட் பண்ணால் அட்லீஸ்ட் 15,000மாவது வந்துருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒன் சைட் மார்க்கெட். பாருங்கள், இங்கே ஆரம்பித்தவன் அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி இறங்கிட்டான். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்தது. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து நமக்கு மார்க்கெட் நாளைக்கு இன்னும் பெரிய சவுக்கடி கொடுக்க போதா, இல்லை இன்றைக்கி அடிப்பட்டதுக்கெல்லாம் மருந்தை தேய்ச்சி ஆறுதல் பண்ணி மேலே தூக்கிட்டு போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே ட்ரேடிங்க்கான லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த லைன்ஸ்லாம் போடப்பட்டிருக்கு. நீங்கள் இதை நம்பி எல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் தான் வரும். அதனால் அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அதில் எக்ஸிக்யூஷன் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட் பெறுங்க. ப்ராஃபிட் அடைவதற்கான வழி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் இன் ஆப்ஷன் பையர்ஸ் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? எப்படியாவது இங்கிலீஷை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். எப்படியோ உள்ளே வந்துடுதுங்க. நானும் சரி தமிழ்லேயே பேசணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டுது. ஏதாவது ஒன்று வாயில் வந்துடுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.